மேம் இப்போது வெந்தயம் எனக்கு ஒரு சீக்ரெட்டாக 2-3 விஷயம் சொன்னீங்க, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மக்களும் பாவம் அது தெரிஞ்சுக்கணும் மேம். எல்லார் வீட்லேயும் இருக்குது மேம். வெந்தயம் வந்து எல்லாரோட அஞ்சரை டப்பாலையும் கண்டிப்பாக இருக்கும் வெந்தயம். அதில் எவ்வளோ மருத்துவம் இருக்குது சொல்லுங்கள் மேம். சுகர் இருக்கிறவங்க அந்த பவுடர் நான் யூஸ் பண்ணேன், வெந்தயம் பவுடராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமையலுக்கு ஒரு டேஸ்ட் தரணும்னா கொஞ்சமாக அந்த தாளிக்கும் பொழுது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துப்பாங்க. ஆமாம், அதை தாண்டி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் குழந்தை பிறந்தவுடன் கொடுக்கக்கூடிய ஒரு லேகிய வகை இதில் செய்யலாம். அல்சர் இருக்கா, தாராளமாக இந்த வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிச்சிடும், உடல் சூடு குறையும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி குறைஞ்சி அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இந்த வெந்தய பாலில் இருக்குது. ஸோ ரெகுலராக இதை காலையில் குடிச்சிட்டு வரலாம். பெண்களுக்கு ஒரு அருமருந்து, மலச்சிக்கலே இருக்காது. உடல் தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய பித்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு முழு தீர்வா இருக்கு. இவ்வளோ ஏன் நம்ம ஹேர் ஃபால்க்கு வெந்தயம் பேக் போட்டு பாருங்க. ஏங்க ஒரு வெந்தயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? அப்பா, உச்சி முதல் பாதம் வரைக்கும் அதுக்கு ஒரு மெடிசன் இருக்குன்னா அந்த ஒரு வெந்தயத்தில் வேறு லெவலுங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், இந்த வெந்தயத்தில் அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் தாங்க பேசிகிட்ருக்கேன். நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம், நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோங்க. நிறைய கமெண்ட்ஸு. அதை விட எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக நீங்கள் பிரபலமாக்கியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் நித்யா மேம்க்கு அவ்வளோ உறவுகள் கிடைச்சிருக்காங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அருமையான ஒரு பதிவோட மேமை சந்திக்க போகிறோம். என்ன அப்படின்னா, வெந்தயம் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் தாளிக்கிறதுக்கு, குழம்புக்கு, அதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நானே எனக்கே 2-3 விஷயத்த சொல்லி நான் நல்லா இருக்கேன். ஆனால் நான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்ததில்ல, உங்களுக்கும் அந்த மருத்துவம் உங்களையும் சேரணும். வெந்தயம் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பலன்கள் இருக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தாங்க அது. அதில் என்ன அப்படி மருத்துவம் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போது வெந்தயம் எனக்கு ஒரு சீக்ரெட்டாக 2-3 விஷயம் சொன்னீங்க, நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மக்களும் பாவம் அது தெரிஞ்சுக்கணும் மேம். எல்லார் வீட்லேயும் இருக்குது மேம். வெந்தயம் எல்லாரோட அஞ்சரை டப்பாலையும் கண்டிப்பாக இருக்கும் வெந்தயம். அதில் எவ்வளோ மருத்துவம் இருக்குது சொல்லுங்கள் மேம். வெந்தயம் அப்படின்னு சொல்லும்போது இரும்பு சத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை. பார்த்தீங்களா, இதுவே இப்போ தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கும் இப்போ தான் தெரியும் இரும்பு சத்தே இருக்கான் பாருங்கள் வெந்தயத்தில். சொல்லுங்க மேம். ஜென்ரலாக நம்ம சுகர் இருக்கிறவங்க அந்த பவுடர் நான் யூஸ் பண்ணேன், வெந்தயம் பவுடராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமையலுக்கு ஒரு டேஸ்ட் தரணும்னா கொஞ்சமாக அந்த தாளிக்கும் பொழுது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துப்பாங்க. ஆமாம். அதை தாண்டி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் குழந்தை பிறந்தவுடன் கொடுக்கக்கூடிய ஒரு லேகிய வகை இதில் செய்யலாம். அல்சர் இருக்கா, தாராளமாக இந்த வெந்தயத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு, பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு. ஆமாம், இருக்கு. இதனோட சுகர் குறையாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டு வலி பிரச்சனை தாங்க முடியாமல் மூட்டு எலும்பே தேய்மானம் அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கு இந்த வெந்தயம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேர்லேயே இருக்கு பாருங்க, வெந்தயம். அயம்னா இரும்பு. ஆமாம் மேம். இரும்பு சத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை, எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது. நம்ம தமிழர்களோட சமையலை மரபே பார்த்தீங்கன்னா உணவே மருந்து. சித்த மருத்துவமும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோய்க்கு இந்த உணவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் பித்தம் அதிகமாகிடுச்சா வேப்பம்பூவை போட்டு ஒரு குழம்பு வச்சுருவாங்க, வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. பூண்டு வெந்தயம் நிறைய போட்டு வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் களியோடு வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க, டேஸ்ட்டே வேறு. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னோட ஃபேவரட் களிக்கு எப்போவுமே நான் வெந்தயம் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுவேன். ஸோ யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெந்தய குழம்பு நல்லாயிருக்கும், திக்காக வைப்பாங்க. ஸோ அந்த மிளகும் சேர்த்து அந்த மாதிரி உணவோடு சேர்ந்தது தான். அதுவும் இந்த கதம்பம் குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க மேம். வெந்தயம், சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே சேர்த்து சின்ன வெங்காயம், துவரம்பருப்பு போட்டு கடையல் மாதிரி வைப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் பாருங்களேன் கதம்பம் குழம்பு. அதுவும் யாருக்கெல்லாம் நீங்க சொன்ன அத்தனை விஷயமும் ஹெல்த்துக்கு மேம், ஹெல்த்துக்கு தான்.
அதுவும் இந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த கதம்பம் குழம்பு வச்சு கொடுப்பாங்க. எல்லா மூலிகையும் சேர்த்த கதம்பம் குழம்பு, பூண்டு நிறைய போடுவாங்க, நல்லெண்ணெய் போட்டு துவரம்பருப்புல சாம்பார் மாதிரியும் இருக்கும், புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்போ குழந்தைகளுக்குலாம் அது நம்ம இட்லி தோசைக்கு கொடுக்குறோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு அந்த மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கு பார்த்தீங்களா, அது சரியாகனா வெந்தய பால் டெய்லி குடிக்கணும். ஸோ நைட்டே நம்ம வெந்தயத்தை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் நல்லா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். இதனோட கொஞ்சமாக நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கணும். கருப்பட்டி, ஒரு ஏலக்காய் போட்டு அதை நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். ஸோ காலையில் டெய்லி வெந்தய பால் குடிங்க. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு தனியாக ஆரம்பிச்சிடும். உடல் சூடு குறையும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலி குறைஞ்சி அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இந்த வெந்தய பாலில் இருக்குது. ஸோ ரெகுலராக இதை காலையில் குடிச்சிட்டு வரலாம். பெண்களுக்கு ஒரு அருமருந்து, கர்ப்பப்பை புண்ணு இருக்கும், பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குன்னு சொல்லுவாங்க, மூட்டு எலும்பு தேய்மானம் நடக்கும்போதே கழுக்குன்னு சவுண்டு வருது. இந்த வெந்தயத்தோட கொஞ்சமாக கற்றாழை எடுத்து நல்லா ஒரு 7 முறை வாஷ் பண்ணிடுங்க. இதனோட சேர்த்துக்கோங்க. பாதாம் பீஸின்னு 1 ஸ்பூன் இதில் போட்டுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டு இந்த கலவையை காலையில் குடிச்சிக்கோங்க. எலும்பு வலி இருக்கவே இருக்காது. அல்சர்னால ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த அல்சர் சொல்லுவாங்க, ஐபிஎஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, ஜெர்ட் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சரியாகணுமா, அந்த வெந்தயத்தோட கற்றாழை பாதாம் பிசின், வேற எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு மருந்தே வேண்டாம். 3மே சிம்பிள், விலையும் கம்மி. 7 நாள், ஒரு 5 நாள் குடிச்சு பாருங்க. உடல் வயிறு புண்ணா, செரிமானம் தொடர்பான பிரச்சனையா, நமக்கு அல்சர் தீரவே இல்லை, நெஞ்செரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா, பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கா, இந்த வெந்தயத்தை இப்படி பயன்படுத்திக்கோங்க. அதுவும் சுகர் இருக்கிறவங்க வெந்தயத்தை இந்த மாதிரி பயன்படுத்துங்க. சுகர் லெவல் கிடுகிடுன்னு குறையும். என்னன்னா முளை கட்டிய வெந்தயம் எடுத்துக்கோங்க. முளை கட்டிய வெந்தயம் எடுத்து நல்லா உலர்த்தி அதை நம்ம பொடி செய்து வச்சுக்கணும். நீங்க சாதாரண வெந்தயம் சாப்பிட்றதுக்கு பதிலாக முளை கட்டிய வெந்தயம் டெய்லி காலையில ஒரு 5-6 கிராம் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. சுகர் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம வாக்கிங் போகலாம். இல்லையா அதை பவுடரையே போட்டு நல்லா பாயில் பண்ணி டீ மாதிரி, வெந்தய டீ, இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ வெந்தய டீ மாதிரி நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. உங்கள் உடலில் சர்க்கரை நோயோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வர்றது நீங்களே பார்ப்பீங்க. டெய்லி இன்சுலின் போட்டுட்ருக்கீங்களா, பரவாயில்ல, வெந்தயத்தை இந்த மாதிரி பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுவும் பெண்களுக்குலாம் இந்த வெந்தய களி கொடுப்பாங்க மேம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்கு, முதல்ல பருவம் எய்திய பெண் குழந்தைகளுக்கு வெந்தய களி கொடுப்பாங்க. கழுத்து, இடுப்பு எலும்புகள் சார்ந்த பிரச்சனை, எவ்வளோ பேருக்கு எலும்பு தேஞ்சிடுச்சிங்க. கழுத்து பகுதியில் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இடுப்பு பகுதியில் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு வலிமையாகணும் அப்படின்னா வெந்தயம் ரொம்ப சிறந்தது. வெந்தய களி மறக்காமல் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து பிசிஓடி ப்ராப்ளம் சொல்கிறோம், ஃபைப்ராய்டு யூட்ரஸ் சொல்கிறோம், அதை தீர்ப்பதற்கு நமக்கு வெந்தய களி ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சி பால் எடுத்து இதை லேகியமாகவும் செய்வாங்க. எப்படின்னா கருப்பட்டி எடுத்து பாகு காய்ச்சிட்டு அந்த பாகுல இந்த வெந்தய பாலும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே வரும்போது அது லேகிய பதமாக வரும். அவ்வளோ நல்லது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு அழகாக செஞ்சு வச்சுட்டு கூட டெய்லி ஒரு ஸ்பூன் டெய்லி எடுத்துக்கலாம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேர் வெளியில போய் தாங்க நான் ஃபுட்டு எடுத்துக்கிறேன், சாப்பிட்டாலே வயிறு எரிச்சலா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த வெந்தயம் லேகியமாக செஞ்சு வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது வெந்தயம் அப்படின்னு சொல்றது. சிறு கசப்பாக இருக்கும், அந்த கசப்பு தான் நம்மளுடைய மதுமேகம் அப்படின்னு சொல்ற சுகரை விரட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. கட் பாக்டீரியாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சொன்ன மாதிரி வெந்தயப்பாலும் இந்த கற்றாழையும் பாதாம் பீஸும் சேர்த்து எடுக்கும்போது மலச்சிக்கலே இருக்காது. அப்போ உடல் தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய பித்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு முழு தீர்வா இருக்கு. இவ்வளோ ஏன் நம்ம ஹேர் ஃபாலுக்கு வெந்தயம் பேக் போட்டு பாருங்க, ஹேர் ஃபாலே குறைஞ்சிடும் நமக்கு. ஸோ வெந்தயம் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிட்டு ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கடுக்காய் பொடி மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக போட்டுருங்க. வாரம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, ஹேர் ஃபால் நல்லா குறைஞ்சிடும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு வெந்தயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்பா, உச்சி முதல் பாதம் வரைக்கும் அதுக்கு மெடிசன் இருக்குன்னா அந்த ஒரு வெந்தயத்தில் வேறு லெவலுங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வெந்தயத்தில் அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க.
எங்கள் மேம் அவ்வளோ மருந்து அவ்வளோ இது எவ்வளோ இதெல்லாம் உங்களுக்காக தான் சொல்கிறாங்க. இந்த வெறும் ஈஸி வெந்தயம் கிடைக்குது, அதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரில் வாங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, மேமை வந்து சந்திச்சு பாருங்கள். நிறைய விஷயங்களை என்னை விட நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய குணமாகலாம். நன்றி.